மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் வெளியில் சிரித்துக் கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள உடைந்த வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையாகத்தான் இருக்கும். நீங்கள் சில மனிதர்களை சந்திச்சிருப்பீங்க. அவங்க முகமூடியை மாட்டிக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. ஆனால் அது யார், எப்படிப்பட்ட நபர்கள் என்று உங்களால் கண்டறியவே முடியாது. சுற்றத்தாரும் உலகமும் உங்களை மிகவும் தைரியமானவர், எதற்கும் கலங்காத ஒரு நபர் என்று நினைத்து கொண்டு உங்களை எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு நிலைமையில நினைத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். ஆனால் மனிதனாக பிறந்த ஒருவனுக்கும் எவ்விதமான காரியங்கள்ல எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் மனதிற்குள்ள கவலைகளும் கலங்கல்களும் இருக்கத்தான் செய்யும். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே பொருந்தும். வேற ராசி அன்பர்களாக இருந்தார்கள் என்றால் வெளியில் அனைத்தையுமே சொல்லி உடைத்து உடனே அழுது விடுவார்கள். நீங்கள் உங்களுடைய மனதிற்குள்ளேயே அதனை பூட்டி பூட்டி வைத்து அதை ஒரு நாள் பெரிய ஒரு அளவுக்கு போனதுக்கு அப்புறம் மனதிற்குள் தாங்க முடியாமல் அது அனைத்தையுமே போட்டு உடைப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். அதனாலேயே உங்களுடைய கஷ்டங்களை வெளியில் காட்டிக்கொள்ளாமலும் முகத்தில் ஒரு புன்னகையை தாங்கிக் கொண்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வளம் வந்து கொண்டே இருப்பீங்க. நம்முடைய வாழ்க்கைக்குள்ள எது நடக்கிறது, எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது என்று யாரிடமும் எப்பயுமே நீங்க கூறவே மாட்டீங்க. மனதிற்குள்ளேயே நீங்கள் மறைமுகமாக வைத்து கொண்டே இருப்பீங்க. அது நல்லவைகளோ தீயவைகளோ அதை உங்களுடைய மனதிற்குள்ளேயே நீங்க வைத்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். இரவில் தனிமையில் இருக்கும் போது அந்த முகமூடியை கலற்றி வைத்துவிட்டு உங்களுடைய மனப்பாரம் தாங்காமல் நீங்கள் கதறி எழுத அழுகையை இந்த உலகம் யாருமே அறிந்திருக்க மாட்டார்கள். வெளியில் சிரிப்பு, உள்ளுக்குள்ள அழுகை என ஒரு நகர வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வாழ்ந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். நீங்கள் வேண்டுமென்று எந்த விதமான காரியங்களிலும் கால் வைத்திருக்க மாட்டீர்கள். உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள், நீ இந்த ஒரு காரியத்துல கால் வைத்தா உன்னுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துவிடும், நல்ல ஒரு பேரும் புகழையும் உன்னால தேடி கொடுக்க முடியும், நிறைய சம்பாதித்து விடலாம் என்று ஆசை வார்த்தைகளை கூறி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத சிக்கல்களையும் தேவையில்லாத உறவுகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர வைத்திருப்பாங்க. அப்படி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து இன்னமும் உங்களுக்கு கவலைகளும் கஷ்டங்களும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களின் தவறான முடிவால் ஏற்பட்ட வருத்தங்கள் என்ன தெரியுமா? அன்று மட்டும் நான் அந்த ஒரு முடிவை எடுக்காமல் இருந்திருந்தால் என் வாழ்க்கை இன்று எங்கேயோ இருந்திருக்குமே என்று நீங்கள் எடுத்த ஏதோ ஒரு அவசர அல்லது தவறான முடிவை நினைத்து இன்று வரைக்கும் நீங்கள் வருந்தி கொண்டே தான் இருப்பீர்கள். அது உங்களுடைய பண முதலீடாக இருக்கலாம். ஒரு இடத்தில் நீங்கள் முதலீடு செய்திருப்பீங்க, அதில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு லாபங்கள் கிடைத்திருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு லாபம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய உங்களால் அந்த ஒரு முதலீட்டை நிறுத்த முடியாமல் மீண்டும் மீண்டும் பண்ணி உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையும் நீங்கள் ஏற்கனவே வைத்திருந்த முதலையும் உங்களுடைய கையிலிருந்து நீங்க அந்த முதலையும் உங்களுடைய கையிலிருந்து தவற விட்டிருப்பீங்க. இந்த மாதிரியான ஆசைகளை உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் வளர்த்து கொண்டே இருப்பதால் உங்களுக்கு தேவையில்லாத தவறுகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். எது நடந்தாலும் அதை நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பாருங்க. பணம் கிடைக்கிறது, அது எந்த வகையில் கிடைக்கிறது? உழைத்து சம்பாதிக்கிற பணமே கையில் தங்கமாடிக்கு இந்த ஒரு பணமானது எப்படி தங்கம் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் எந்த ஒரு நாள் வருகிறதோ அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு மாற்றங்கள் என்பது நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்கும். ஒரு தவறான மனிதனை தேர்ந்தெடுத்ததோ அல்லது ஒரு தவறான தொழிலில் முதலீடு செய்ததோ அல்லது ஒரு நல்ல வாய்ப்பை வேண்டாம் என்று மறுத்ததோ அந்த ஒரு முடிவின் பின் விளைவுகளை நீங்கள் பல வருடங்களாக அனுபவிக்க வேண்டியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தான் இருக்கும். அதைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் செய்து கொண்டுமே இருப்பீங்க. நீங்கள் யாரையும் நம்பக்கூடாது என்ற ஒரு பாடம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில விஷயங்கள் மூலம் உங்களுக்குள்ள தெரிந்திருக்கும். இந்த அத்தனை வழிகளும் வேதனைகளும் துரோகங்களும் ஏமாற்றங்களுக்கு பிறகு நீங்கள் கற்றுக்கொண்ட மிக உன்னதமான இறுதியான பாடமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டுமே இருக்கும். அது நீங்க செய்த ஒரு விஷயமாக இருக்கலாம், நீங்கள் செய்த ஒரு தவறாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கலாம். இந்த உலகத்தில் உன்னை தவிர வேறு யாரையும் ஆழமாக நம்பாதே. இந்த அனுபவம் உங்களை ஒரு முதிர்ச்சியான பக்குவப்பட்ட மனிதனாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை மாற்றவும் ஆரம்பிக்கும். இப்போது நீங்கள் யாரையும் வெறுப்பது கிடையாது, அதே சமயம் யாரையும் அனாவசியமாக உள்ளே அனுமதிப்பதும் கிடையாது. இந்த ஒரு பாடம் தான் உங்களை இப்போது நிமிர்த்தி நிற்க உங்களை வைத்து கொண்டிருக்கும். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்த சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களே எதிர்பார்க்காமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட சில விஷயங்களும் உங்களுக்குன்னு சில பாடங்களையும் சில அனுபவங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நான் ஏதேனும் உங்களை பற்றி தவறாக பேசியிருந்தாலோ உங்களை பற்றி ஏதேனும் தவறாக பேசியிருந்தாலோ என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள
இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். சிறு தவறான புரிதலால் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உண்மையான நண்பர்களும் உங்களை மதிக்காமல் ஒதுக்கி வைத்த சொந்த பந்தங்களும் தங்களுடைய தவறை உணர்ந்து மீண்டும் உங்களிடம் பேசவோ ஆரம்பிப்பாங்க. ஆனால் உங்கள் மீது தவறு என்பது இருக்காது. அவர்கள் உங்கள் மீது ஒரு தவறை சுமத்தி உங்கள் மீது தேவையில்லாத பழியவும் தூக்கி போட்டு உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே ஏதோ நீங்கள் தான் தவறு செய்து விட்டீர்கள் என்பது போல உங்களை தள்ளி வைத்த சில உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களை தேடி வருவார்கள். அன்று உன்னை தவறாக புரிந்து கொண்டேன் என்று அவர்கள் கைகளை பற்றி பேசும்போது உங்களுடைய மனதில் இருந்த அத்தனை பாரமும் கரைந்து போகும். இப்போது உங்களுடைய நல்ல ஒரு பெயரும் உங்களுக்கான ஒரு மரியாதையும் மதிப்பும் சமூகத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால உங்கள் மீது எந்த விதமான தவறும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இழந்த உறவுகள் மீண்டும் கைகூடுவதால் சுப நிகழ்ச்சிகளிலும் பண்டிகைகளிலும் உங்களுடைய குடும்பம் ஒற்றுமையுடன் கொண்டாடும் ஒரு பேரானந்தம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவோ ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தன்னம்பிக்கையும் உங்களுடைய வாழ்க்கை உயரக்கூடிய ஒரு தருணமும் இதுவாகத்தான் இருக்கும். அத்தனை தோல்விகளையும் வழிகளையும் தாண்டி வந்த உங்களுக்குள் இனி ஒரு அசைக்க முடியாத அசுரத்தனமான தன்னம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பிறக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நல்ல ஒரு பேரையும் புகழையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். என்னால் எதையுமே சாதிக்க முடியும், எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள முடியும் என்ற வைராக்கியம் உங்களுடைய கண்களில் மின்னும். எதை இழந்தாலும் மீண்டும் அதை என்னால் சம்பாதிக்க முடியும். அது உறவாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, சில இடங்களையோ சில வீடுகளையோ எதை நீங்கள் இழந்தாலும் அதை மீண்டும் என்னால் சம்பாதிக்க முடியும். அதை விட நல்ல ஒரு நிலைமைக்கு அதை விட நிறைய அளவுக்கு என்னால் இரட்டிப்பாக அதை சம்பாதிக்க முடியும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் தோன்றும். உங்களின் இந்த புதிய தன்னம்பிக்கை தான் உங்களை வெற்றியின் உச்சைக்கு அழைத்து செல்ல போகிறது. இனிமே நீங்க யாருக்காகவும் பயப்பட போவது கிடையாது. யாருக்காகவும் உங்களுடைய சுயமரியாதையை இழக்கப் போவதும் கிடையாது. நீங்கள் நினைத்த இலக்கை அடைந்து சமூகத்தில் ஒரு உயர்ந்த மனிதராக நீங்கள் கம்பீரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வலம் வருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆதரவும் மகிழ்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நீண்ட நாட்களாக உங்களை இழுத்தடித்துக் கொண்டிருந்த கோர்ட்டு வழக்குகளும் அக்கம் பக்கத்து சண்டைகளும் தீராத பகைகள் அனைத்துமே சுமூகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிவுக்கு வரப்போகிறது. உங்களை பழிவாங்க நினைத்தவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து பின்வாங்கவும் ஆரம்பிப்பாங்க. உங்கள் வாழ்க்கையின் ஒரு கசப்பான அத்தியாயம் முற்றிலுமாக முடிந்து ஒரு புதிய தூய்மையான வெள்ளை பக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கும். ஒரு புதிய வீட்டில் குடியேறுவது அல்லது புதிய வாழ்க்கையை தொடங்குவது போல உங்களுடைய வாழ்வில் ஒரு புதிய உதயம் புதிய நம்பிக்கையோடு பிறக்கவும் ஆரம்பிக்கும். அதனையும் நீங்கள் போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனத்தை நீங்கள் வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. கொடுக்கல் வாங்கலில் கவனம் இல்லாமல் இருந்தால் அந்த ஒரு பணமானது உங்களுடைய கையில் வராமல் போய்விடும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். குடும்பத்தினருடன் வெளியூர் பயணங்கள் சென்று வாழ்க்கையில நீங்க வளம் வருவீங்க. பூர்வீக சொத்துக்களில் அலைச்சல்கள் உண்டாகத்தான் செய்யும். அதை கொஞ்சம் சண்டை சச்சரவு இல்லாமல் நீங்கள் அதனை தீர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் மூலம் மாற்றமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். கூட்டாளிகளுடன் தேவையற்ற விவாதங்களை நீங்கள் தவிர்த்து கொள்வது அது உங்களுக்கு மிகவும் நல்லதை தேடி கொடுக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் இருந்தால் வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகத்தான் செய்யும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாதங்களை நீங்கள் தவிர்த்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக வந்துவிடும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். சிறு தவறான புரிதலால் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உண்மையான நண்பர்களும் உங்களை மதிக்காமல் ஒதுக்கி வைத்த சொந்த பந்தங்களும் தங்களுடைய தவறை உணர்ந்து மீண்டும் உங்களிடம் பேசவும் ஆரம்பிப்பாங்க. ஆனால் உங்கள் மீது தவறு என்பது இருக்காது. அவர்கள் உங்கள் மீது ஒரு தவறை சுமத்தி உங்கள் மீது தேவையில்லாத பழியவும் தூக்கி போட்டு உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே ஏதோ நீங்கள் தான் தவறு செய்து விட்டீர்கள் என்பது போல உங்களை தள்ளி வைத்த சில உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களை தேடி வருவார்கள். அன்று உன்னை தவறாக புரிந்து கொண்டேன் என்று அவர்கள் கைகளை பற்றி பேசும்போது உங்களுடைய மனதில் இருந்த அத்தனை பாரமும் கரைந்து போகும்.
இப்போது உங்களுடைய நல்ல ஒரு பெயரும் உங்களுக்கான ஒரு மரியாதையும் மதிப்பும் சமூகத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால உங்கள் மீது எந்த விதமான தவறும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இழந்த உறவுகள் மீண்டும் கைகூடுவதால் சுப நிகழ்ச்சிகளிலும் பண்டிகைகளிலும் உங்களுடைய குடும்பம் ஒற்றுமையுடன் கொண்டாடும் ஒரு பேரானந்தம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவோ ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தன்னம்பிக்கையும் உங்களுடைய வாழ்க்கை உயரக்கூடிய ஒரு தருணமும் இதுவாகத்தான் இருக்கும். அத்தனை தோல்விகளையும் வழிகளையும் தாண்டி வந்த உங்களுக்குள் இனி ஒரு அசைக்க முடியாத அசுரத்தனமான தன்னம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நல்ல ஒரு பேரையும் புகழையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். என்னால் எதையுமே சாதிக்க முடியும், எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள முடியும் என்ற வைராக்கியம் உங்களுடைய கண்களில் மின்னும். எதை இழந்தாலும் மீண்டும் அதை என்னால் சம்பாதிக்க முடியும். அது உறவாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, சில இடங்களையோ சில வீடுகளையோ எதை நீங்கள் இழந்தாலும் அதை மீண்டும் என்னால் சம்பாதிக்க முடியும். அதை விட நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து அதை விட நிறைய அளவுக்கு என்னால் இரட்டிப்பாக அதை சம்பாதிக்க முடியும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் தோன்றும். உங்களின் இந்த புதிய தன்னம்பிக்கை தான் உங்களை வெற்றியின் உச்சைக்கு அழைத்து செல்ல போகிறது. இனிமே நீங்க யாருக்காகவும் பயப்பட போவது கிடையாது. யாருக்காகவும் உங்களுடைய சுயமரியாதையை இழக்கப் போவதும் கிடையாது. நீங்கள் நினைத்த இலக்கை அடைந்து சமூகத்தில் ஒரு உயர்ந்த மனிதராக நீங்கள் கம்பீரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வலம் வருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆதரவும் மகிழ்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நீண்ட நாட்களாக உங்களை இழுத்தடித்துக் கொண்டிருந்த கோர்ட்டு வழக்குகளும் அக்கம் பக்கத்து சண்டைகளும் தீராத பகைகள் அனைத்துமே சுமூகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிவுக்கு வரப்போகிறது. உங்களை பழிவாங்க நினைத்தவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து பின்வாங்கவும் ஆரம்பிப்பாங்க. உங்கள் வாழ்க்கையின் ஒரு கசப்பான அத்தியாயம் முற்றிலுமாக முடிந்து ஒரு புதிய தூய்மையான வெள்ளை பக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கும். ஒரு புதிய வீட்டில் குடியேறுவது அல்லது புதிய வாழ்க்கையை தொடங்குவது போல உங்களுடைய வாழ்வில் ஒரு புதிய உதயம் புதிய நம்பிக்கையோடு பிறக்கவும் ஆரம்பிக்கும். அதனையும் நீங்கள் போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனத்தை நீங்கள் வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. கொடுக்கல் வாங்கலில் கவனம் இல்லாமல் இருந்தால் அந்த ஒரு பணமானது உங்களுடைய கையில் வராமல் போய்விடும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். குடும்பத்தினருடன் வெளியூர் பயணங்கள் சென்று வாழ்க்கையில நீங்க வலம் வருவீங்க. பூர்வீக சொத்துக்களில் அலைச்சல்கள் உண்டாகத்தான் செய்யும். அதை கொஞ்சம் சண்டை சச்சரவு இல்லாமல் நீங்கள் அதனை